என் தாய் மிக குறைந்த வயதா இருக்கும் பொழுதே அவளுக்கு திருமணம் ஆயிற்று. முதல் பிரசவத்தை குறித்து ஒரே பயம், நடுக்கம். ஒரு நாள் ஆலயம் யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே நுழைந்து ஜெபித்தார்கள். எனக்கு ஒரு சுகமான பிரசவத்தை தந்து, அதுவும் ஒரு ஆண் குழந்தையாக நீர் கொடுத்தார். அந்த குழந்தையை நான் உமக்கென்று ஒரு தீர்க்கதரிசியாய் கொடுப்பேன். நாட்கள் கடந்தன, நான் பிறந்தேன். எனக்கு 1.5 வயது ஆன பொழுது எனக்கு பயங்கரமான போலியோ நோய் வந்து வலது கால் நடக்க முடியாமல் போயிட்டு, எல்லா வைத்தியர்களும் டாக்டர்களும் சொன்னார்கள், அவன் நடக்க மாட்டான். ஐயோ, என் தாயின் உள்ளம் உடைந்தது. ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் ஆலயத்திற்கு கொண்டு போய் தேவனுக்கு முன்பதாக என்னை உயர்த்தி காண்பித்து, ஆண்டவரே, நான் கேட்டு பெற்ற பிள்ளை தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று சொன்னேனே, ஏன் அவனை நொண்டியாக்க மாற்றி விட்டேன்? அவன் காலை திரும்பத்தார், அவன் உமக்காக உழைப்பான். தேவன் அந்த கூக்குரலை கேட்டார். அப்படி என் கால்கள் திரும்பிற்று. பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யும் ஜெபங்களை தேவன் கேட்க மாட்டாரா? ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர்.